வணக்கம் சார். வணக்கம் சைமன். என்ன சார் இன்றைக்கி ஒரே பனையூரில் ஃபயராக போயிட்டு இருந்துச்சு. இது எல்லாரையுமே வெளியே தள்ளிட்டாங்களாமே, விஜய் சார் மட்டும் தனியாக உட்காந்து இன்டர்வியூ பண்ணதாக சொல்கிறாங்க. இது என்ன சார் நடந்தது? மாவட்ட செயலாளர்களுடைய நேர்காணல் நடந்தது. மாவட்ட செயலாளர் நேர்காணல். அந்த நேர்காணலுக்கான காரணம் வந்து ரொம்ப காலம் மாவட்ட செயலாளர் யார் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து ஃபைனல் பண்ணியாச்சு. அதை விஜயும் டிக் பண்ணியாச்சு. டிக் பண்ண பிறகு அதை ஓகே அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்பொழுது இல்லை நேர்காணல் பண்ணி ஆகணும். நான் சில விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு விஜய் விருப்பப்பட்டதுனால அந்த நேர்காணல் நினைக்க இந்த அவசரமான இந்த நேர்காணலுக்கான காரணம் என்னென்னா, முதல்ல ஜான் ஆரோக்கியசாமியுடைய ஆடியோ, அந்த ஆடியோவில் தொடங்கின ஒரு புகைச்சல். அந்த ஆடியோ உண்மையாக பொய்யா அல்லது அவங்க உண்மை இல்லைன்ட்டாங்க, உறுதியாக அதை சொல்லலை அப்படின்ற பொழுது அது ஒரு தெளிவாக ஒரு பேசியிருந்த ஒரு விஷயந்தான் ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருந்தார். அப்புறம் பரந்தூருக்கு போனது. எனக்கு பரந்தூருக்கு போனதுலேருந்து தான் விஜய்க்கு இந்த அரசியல் மாற்றம், அந்த அரசியலை முன்னெடுத்து போகிற ஒரு இன்ட்ரெஸ்ட், ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதீதமான இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. பரபரன்னு ஆகிடுவோம். நமக்கே கூட ஒரு இது விருப்பமாகிடுச்சுன்னா வேகமாக போகிற மாதிரி. அடுத்தது அவர் வந்து வேங்கை வயலுக்கு போக போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. வேங்கை வயலுக்கு அவருடைய பயணம் இருக்கும் அப்படின் பொழுது அங்கே 3 குற்றவாளிகள் என்று கருதப்படுகிற 3 பேரை வந்து பிடிச்சிருக்காங்க. இவ்வளோ காலம் ஏன் அதை வந்து நீங்கள் தொடலை, அந்த மாதிரியான கேள்வி நடந்திருந்தது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, டிவிகேயில் வந்து இப்போ எங்கள் தலைவர் வராருன்னு சொன்னோடனே என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விலாம். இது எல்லாம் சேர்ந்து தான் விஜயோடைய அந்த மாற்றத்திற்கான காரணம். அதன் பிறகு முக்கியமான ஒரு விஷயம், தாவேக்காவில் பதவிக்காக பணம் வாங்கப்படுகிறது. விழுப்புரமில் வந்து தாவேக்கா மாவட்ட செயலாளருக்கு 15 லட்சம் அப்படின்னு சொல்லி ஏலம் விடப்பட்டதா, பஸ் ஸ்டாண்டில், விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசப்பட்டதாக ஒரு ஆடியோ, வாட்ஸ்அப் சேட்டு. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா புஷி ஆனந்த் அவர்களுடைய நம்பரோடு வந்து அந்த வாட்ஸ்அப் சேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. புஷி ஆனந்த் கேட்டாரா அல்லது புஷி ஆனந்தோடைய நம்பர் அதில் ஆட் பண்ணாங்களான்னு தாண்டி ரைட்டு ஓகே என்ன ஒரு இதுன்னு வர ஆரம்பிச்சது. அது மாவட்ட ரீதியாக வந்து நீங்கள் மாவட்ட செயலாளருக்கு மட்டும் கிடையாது. வந்து இப்போ ஒரு மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர்னால் செயற்குழு உறுப்பினர் 10 பேர், பொருளாளர், இணை பொருளாளர், செயலாளர், இணை செயலாளர், துணைத் தலைவர், இப்படி தலைவர் இப்படி இருந்தது. இது எல்லாத்துக்குமே வந்து காசு கேட்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒன்று தான். இதை நீங்கள் கேட்க மாட்டிங்களா, இதை வந்து நீங்கள் எதுவும் இதுக்கான ரியாக்ட் பண்ண மாட்டிங்களான்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் மீறி நாங்கள் தலைவரை சந்திக்கிறது பெரிய குதிரை கொம்பாக இருக்குது எங்களுக்கு. பெரும்பான்மையாக தாவேக்கால இருக்கிறவங்க நாங்கள் வந்து தலைவரை பார்க்க முடியல. ஒரு அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு தாண்டி 4வது அடுக்கு தான் புஷி ஆனதுக்கிட்ட வர வேண்டியதாக இருக்குது. அப்புறம் மீறி எங்களால் எந்த இதுவும் கொண்டு போக முடியல அப்படின்னு விஜய் எங்கு ட்ரிகர் ஆனார் அப்படின்னு, எங்கே கோபம் ஆனார் அப்படின்ற ஒரு விஷயம்னா, இந்த பதவிக்கு பணம் வாங்கப்பட்டதா, பதவிக்காக காசு பேரம் பேசப்பட்டதா, பதவிக்கு இத்தனை லட்சம் கொடுத்தால்தான் மாவட்ட செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர் இந்த மாதிரியான பதவிகள்லாம் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தவுடனே நான் வந்து நேர்காணல் பண்ணுறேன். பொதுவாக ஒரு நேர்காணல் நடக்கும் பொழுது கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர், தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் இவங்க தான் இருப்பாங்க. கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் இருப்பாங்க. நான் உள்ளே யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. முக்கியமானவங்க யாருமே வேணாம், நான் மட்டும் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னது கூட ஓகே. பட் ஒரு தலைவர், பொதுச் செயலாளர் 2 பேரும் தான் கட்சியோட மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்க. அதில் வந்து அவரையே வெளியே அமிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த பிரச்சனைகளில் புஷி ஆனந்த் அவருடைய பேர் அடிப்பட்டதால் விஜய்க்கு வந்து புஷி ஆனந்த் மேலே ஏதாவது ஒரு கோபமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு இல்லை, கோபத்தை தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து வாட்ஸ்அப் சாட்டில் அவருடைய நம்பரே இருந்தது அப்படின் போது நமக்கே தெரியும் போது விஜய்க்கு இன்னும் எவ்வளோ ஆதாரங்கள் போயிருக்கலாம், இல்லை எவ்வளோ விஷயங்கள் சேர்ந்துருக்கலாம். அது ஆதாரம் உண்மை இல்லையா, யாராவது அவரை திருச்சி சொல்லியிருக்காங்களா, அல்லது அவர் ஆக்டிவாக இருக்கிறத யாராவது முடக்க பார்க்குறாங்களா புஷி ஆனந்த், அல்லது அவரை வெளியேற்ற பார்க்குறாங்களான்னு இதுக்கப்புறம் தெரியும். ஆனால் விஜய்க்கு ஒரு கோபம் வந்திருக்கு கண்டிப்பாக. ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு 10 நாளில் அதனுடைய 2ஆம் வருஷம். அது கூட உட்கட்சி பூசல் வந்து பதவிக்காக சண்டை போடுறது, பதவிக்காக பணம் பேரம் பேசப்படுறது வந்து யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம அரசியல் அந்த நகர்வை முன்னெடுப்பை சரியாக தான் செஞ்சுக்கிட்டு போகிறோம். இதற்கு பிறகும் களத்தில் நாம் இதெல்லாம் களை எடுக்காமல் இருந்தால் தவறு, களை எடுக்கிற வேலையை ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு அவர் களை எடுக்கிற வேலையை தான் தொடங்கி இருக்கிறார். இந்த நேர்காணல் கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் இருந்திருக்காரு. அது நேர்காணல் என்னன்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு சோர்ஸ் மூலிமா கேட்டப்போ என்னென்னா, விஜய் ரசிகர் மன்றம் ஆரம்பத்தில் நாளைய தீர்ப்புக்கு பிறகு அவருடைய தந்தை S.A. சந்திரசேகர் ஆரம்பித்தார். சாலிகிராம காவேரி தெருவில் தான், அது ரொம்ப காலம் இருந்தது, அவங்க இடம் தான் அது. காவேரி தெருவுடைய கடைசி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அங்கே தான் விஜய் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சது. அப்புறம் விஜய் நற்பணி இயக்கம் வந்து வேலாயுதம் படப்பிடிப்பு, வேலாயுதம் ஆடியோ லான்ச் எல்லாம் சென்னை பல்கலைக்கழக வளாகத்தையே வந்து தூள் கலப்பினாங்க வந்து.
அப்பயும் அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சாங்க. 1 வருஷம் ஆக போகுது. இந்த 3த்துலேயும் யார் மிக சரியாக பணியாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்திருக்காங்க. அது தவிர 3த்துலேயும் இருக்கணும், 3த்துலேயும் யாரும் சரியாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் மக்கள் இயக்கத்தில் யார் நல்லா இது பண்ணியிருக்காங்க, கட்சியை ஆரம்பித்த பிறகு யார், இந்த மாநாட்டில் யார் சிறப்பாக பணியாற்றிருக்காங்க, மாநாட்டை இந்த ஒருங்கிணைச்சது யார் கரெக்டாக. மொத்தம் 120 மாவட்ட செயலாளர், அதில் 19 மாவட்ட செயலாளர்களை முதல் கட்டமாக வந்து அவர் நேர்காணல் பண்ணியிருக்காரு. அந்த நேர்காணலில் அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு ஃபார்ம் என்னென்னா, முதல்ல உங்கள் ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ஒரு ஃபோட்டோ, அவங்கக்கிட்ட முக்கியமான 5 கேள்வி. 5 கேள்வியில் என்னென்னா, 5 இவ்வளோ காலம் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க, இந்த இதில் வந்து விஜய் ஒரு ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம், தாவேகா, இதில் எதில் இருந்தாலும் சரி 5 நல்ல விஷயங்கள் எது உங்கள் பகுதியில் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது தவிர பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருப்போம், ஒற்றுமையாக பயணிப்போம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டதுன்னா, அத்தனை 19 பேரும் வந்து கலந்துக்கிட்டாங்கல்ல. அவங்க வச்ச ஒரே கோரிக்கை என்னன்னா, உங்களை எங்களால் ரீச் பண்ண முடியல, உங்களை எங்களால் தொடர்பு கொள்ள முடியல, ஏதாவது ஒரு விஷயம்னா உங்களை வந்து எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல, நீங்கள் எங்கே இருக்கீங்க தலைவரை அப்படின்னு பொழுது தான் அதுக்கு ஒரு ஹாட்லைன் மாதிரியான ஒரு நம்பரோ அல்லது ஒரு தனியாக ஒரு க்ரியேட் பண்ண மெயில் ஐடியோ நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். நீங்கள் எந்த நேரம் வேணாலும் 24x7 என்னை மீட் பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் நான்லாம் வந்து ஒரு 10-15 பேட்டி எடுத்திருக்கேன். அதிகபட்சமாக வந்து ஒரு 15-16 நிமிஷத்துக்கு மேலே ஒரு பேட்டி தரமாட்டார். நீங்கள் ஒரு 5 லைனில் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ஒரே பதில் தான் சொல்லிட்டு போயிடுவார். இதெல்லாம் நாமளே எழுதிக்க வேண்டியது தான் அப்படிலாம் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய மாற்றம் ஒரு வந்து தான் ஆகணும். ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்த பிறகு 19 மாவட்ட செயலர் நேர்காணல் நடத்தும்போது நீங்கள் வாங்க உட்காருங்க பேசுங்க சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பக்கூடாது. அதனால தான் உள்ளே யாரும் இருக்கக்கூடாது. சில ரகசியமான விஷயங்களும் கேட்டறிந்ததாக ஒரு தகவல் வந்து அதை வெளியே போய் எங்கே பகிர்ந்துக்காதீங்க. குறிப்பாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சொல்லிட்டாதீங்க. ஏன்னா எப்படியாவது ஒரு வழியில் வந்து அது மீடியாவில், சோஷியல் மீடியாவில் கசிந்து விடும் அப்படின்னு விஜய் வந்து வாய்மொழி உத்தரவாக, நான் ஒரு தலைவர் சொல்கிறது, உங்களுடைய தளபதி இல்லைன்னா நடிகனை தாண்டி ஒரு கட்சியினுடைய தலைவராக சொல்கிறேன், இதை நீங்கள் கேளுங்கன்னு மாவட்ட செயலாளர் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு கட்சியினுடைய பலமே மாவட்ட செயலாளர் தான். மினிஸ்டருக்கு இல்லாத பவர் வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு உண்டு. அப்படி மகிழ்ச்சியோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நியமன கடிதம், அதோடு சேர்ந்து வெள்ளிக்காசு, அவருடைய உருவம் பொறித்த வெள்ளிக்காசோடு கொடுத்து அவளை அமைச்சிருக்காரு. சார், இப்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையுமே புஷி ஆனந்த் அவர் தானே சார் சூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா விஜய் வந்து நேரடியாக 10 பேர்லேருந்து ஒருத்தரை எடுக்கணும் அப்படின்ற வேலையை வந்து பார்த்துருக்க மாட்டார். புஷி ஆனந்த் தான் எப்படியும் சூஸ் பண்ணியிருப்பார். சூஸ் பண்ணதுலேயே இவங்க மாவட்ட செயலாளராக சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இன்டர்வியூக்கே போகிறாங்க. இதில் வந்து ஒரு 5 பேரை இன்டர்வியூ எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த இன்டர்வியூ வந்து நம்ம சரின்னு சொல்லி ஏற்றுக்கலாம். இது வந்து அவர் தான் மாவட்ட செயலாளர்னு சொல்லி முடிவு பண்ணப்புறம் அவர்கிட்ட நான் 5 கேள்வி கேட்கணும், அவர்கிட்ட நான் டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நான் வந்து அறிவிப்பேன் அப்படின்றது இப்போ எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் தேர்ந்தெடுத்த புஷி ஆனந்த் தான். தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்து, ஏன்னா இது பழைய இது தான் வந்து செய்தியே வந்தது. விஜயே அது புஷி ஆனந்தே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், தலைவரே நேரடியாக மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்கிறார். அது நேரடியான அவர் லிஸ்ட் அவுட்டை பார்த்து யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க ஏது அப்படின்னு அவர் டிக் பண்ணுறது தான், நான் கிடையாது அதுக்கு பொறுப்புன்னு. ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் வேறு என்ன உட்கட்சி பூசல் என்ன நடக்குது, புஷி ஆனந்துக்கும் உங்களுக்கு என்ன ஆகலை, வேறு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ரகசிய ஒரு உரையாடல் கூட அதை வச்சுக்கலாம். வந்து சார், புஷி ஆனந்துக்கு ஆகாதவங்க அந்த பட்டியலில் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மேபியா, அவர் சொன்னாதான் லிஸ்ட்லேயே வர முடியும் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது செலக்ட் பண்ணது அவர் தான். ஆனால் அதை மீறி நாமளும் உள்ளே வரணும், நாமளும் தெரிஞ்சுக்கணும், தலைவராக நாமளும் இது பண்ணணும்னு விஜய்க்கு அறிவுறுத்தியது சில மூத்த அரசியல் கட்சி தலைவர்கள், அவர் பின்னணியில் இயங்கக்கூடிய சில மூத்த IAS அதிகாரிகள். அதனால தான் உள்ளே இறங்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை ஓகே சொல்லியாச்சு, இப்போ புஷி ஆனந்த் செலக்ட் பண்ணவங்களை வந்து பாதி பேர் நீ வெளியே போ, சரியில்லை, மீதியை நான் வச்சுக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக மிகப்பெரிய உட்கட்சி பூசல் ஏற்படும். கொடுங்க பதவியை, தேர்தலை சந்திக்கிட்டோம். அவர் சொன்ன ஒரே விஷயம், நம்மளுடைய இலக்கு 2026 தேர்தல், அதில் கவனமாக இருங்க. ஏன்னா உடனே நீங்கள் போய், ஏன்னா புஷி ஆனந்தம் ஒன்று அவர் இன்னும் ஒரு இது பண்ணுறதுக்காக வரல, அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும், கேமராவில் காமிக்கணும், நம்ம பண்ணுற ஒர்க்கெல்லாம் விஜய்க்கு தெரியணும் அப்படின்ட்டுலாம் அவர் முன்னணியில் இருக்கார். அவர் ஒன்றும் கெடுக்க வேண்டிய அவசியம்லாம் அல்லது வந்து இந்த கட்சியில் வந்து குளறுபடி வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் மேபி இருக்காது. ரெண்டாவது, நான் கூட ஒருத்தர்கிட்ட கேட்டபோது அவர் பணம்லாம் வாங்கி இப்போ பணம் வாங்குறாருன்ற மாதிரியான ஒரு செய்தி வந்தது இல்லை. அவர் அடிப்படையிலே பாண்டிச்சேரியில் நல்ல பணக்காருங்க. அவர் வாங்கிலாம் அந்த காசில் ஒன்றும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஒரு அதில் ஒரு விஷயம் வந்து லாஜிக்காகவும் இருக்குது. இதேமாரி என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரைட், அவர் செலக்ட் பண்ணியாச்சு, நம்ம நேர்காணல் பண்ணியிருக்கிறோம், இதில் என்ன குறை இருக்குது ஏது உடனடியாக மாற்றினோம்னா சலசலப்பு உண்டாகும். வச்சுப்போம் இவங்களை, தேர்தல் முடியிட்டோம், இல்லை தேர்தலுக்கு முன்னே கூட
சில மாவட்ட செயலாளர்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாவேகால விஜய் அவர்கள் தலைவராக இருக்கார், அடுத்து புஷி ஆனந்த் இருக்கார். இவங்க 2 பேரை தாண்டி வேறு யார் ஃபேஸுமே இப்போ வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆகலையே சார். விஜய்க்காக மட்டுமே இத்தனை லட்சம் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் தான் இவங்க இன்னும் முன்னேறிட்டு இருக்காங்களா? ஆமாம், ஒன்லி ஒன் விஜய் தான். நீங்கள் வேறு யார் கொண்டு வந்தாலும் அவங்க வந்து இதுவாக தான் ஆகிடுவாங்க, ஒரு டம்மியாக தான் ஆகிடுவாங்க. வந்து ஒரு நிலவுக்கு பக்கத்தில் அவ்வளோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் நிலவு தான் நம்ம வந்து ஒரு பௌர்ணமி நிலவு மட்டும் தான் நம்ம பார்ப்போம். வந்து நட்சத்திரம் எது வேணாலும் இருக்க மாட்டோம். அதில் மினுக்கு கொஞ்சம் பெருசாக எறிகிறத வந்து இப்போலாம் பார்க்கலாமா கண்டி. விஜய் தான் முன்னிலைப்படுத்தப்படுவார். இப்போ விஜயோட சேர்ந்ததுனால தான் புஷி ஆனந்த் தெரிய ஆரம்பித்தார். வந்து மற்றபடி யாரும் தெரியல. வந்து வேறு எந்த இதுவும் இல்லை. வந்து ஒருவேளை விஜய் கட்சி ஆரம்பித்து ஒருவேளை தமிழ் சினிமாவில் இல்லை நடிகர் நடிகைகள் பெருமளவில் ஆதரவு கொடுத்து நாங்களும் உள்ளே வரங்க அப்படின்னு எதுக்கும் பயப்படாமல் வந்திருந்தாங்கன்னா, ஒரு பிரபலமானவர்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தா ரைட்டு இன்னும் பிரபலமாக தெரிஞ்சிருக்கோம். இங்கே வர கூட்டம், அவர் போகிற அந்த பயணத்துக்கு வர கும்பல், இது எல்லாம் வந்து விஜயை நோக்கி வரபோது தான். விஜய்ன்ற ஒரு முகத்துக்காக தான் வருது. இப்போ ஓட்டு கூட நீங்கள் கேட்குற மாதிரி லாஜிக்கான ஒரு விஷயம், விஜயை பார்த்து தான் ஓட்டே வந்து. விஜய் தவிர வேறு யாரும் வச்சுன்னா கட்சி அந்த அளவுக்கு வந்து நீங்கள் விஜய் எடுத்துகிட்டு வேற ஒருத்தர் இருக்கார், புஷி ஆனந்தே இருக்காருன்னு வச்சுங்க, இது லெட்டர் பேட் கட்சியில் எவ்வளோ தான் வந்து ஆயிருக்கும். இதுதான் வந்து அதுக்கு முக்கிய காரணம். திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, ஒரு லைம்லைட்டில் உள்ள ஒரு நடிகர் 250 கோடி சம்பளம் வாங்குகிறார். அவர் ஓப்பனிங்கே வந்து அவ்வளோ பெரிய மாச ஓப்பனிங் உள்ள ஒருத்தர் வந்திருக்காருன்னும் போது அந்த ஓப்பனிங்கை அந்த மாதம் இந்த அரசியலுக்கு விஜய் பயன்படுத்தி கொள்கிறார். எதற்காக வெள்ளிக்காசு? வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? நான் எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து தமிழில் சொல்லுங்கள் தயவுசெய்து. வந்து ஆமாம், தமிழில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து கையை கொடுத்துட்டு நீங்கள் உங்களை நாங்கள் மாவட்ட செயலர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு வந்து கட்சியில் வந்து எல்லாரையுமே சமமாக இது பண்ணுறாங்க அப்படின்னு விட்டுருக்கலாம். இது அவர் முகம் பதித்த வெள்ளிக்காசு பரிசு அப்படின்றது தான் கொஞ்சம். அப்போ என்ன கொடுக்கக்கூடாதுன்றீங்களா? அல்லது வந்து வெள்ளிக்காசுக்கு மேலே கொஞ்சம் தங்க அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாமோ அப்படின்றீங்க? ஒன்றே கொடுக்காம விட்டுருக்கணும், இல்லைன்னா தங்க காசு கொடுத்துருக்கணும். ரெண்டுத்துக்கும் நடுவில் வெள்ளின்றது தான் நமக்கு கொஞ்சம் இடிக்குது. அது இந்த கட்சியே அபராதம் தாங்க போயிட்டு இருக்குன்ற மாதிரி அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மேபி அவங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி அதை வச்சுட்டு எல்லாரும் காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்க மீடியாவில். வந்து தங்களுடைய தலைவர், தங்களுடைய ஆதர்ச நாயகனுடைய உருவம் பதித்த அந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து எவர் சில்வரில் கொடுத்துருந்தா கூட நாங்கள் வந்து காட்டி தான் தருவோம், மனமாற நாங்கள் அதை வாங்கிக்கிறோம். அது தவிர பார்த்தீங்கன்னா நியமன கடிதத்தையும், அவர் கைப்பட எழுதின கடிதம், அவர் ஃபோட்டோ, அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்ததே பெரிய வந்து ஒருத்தர் பேசிக்கிறாப்புல, நான் வந்து அவர் தலைவர் கூட ஃபோட்டோ எடுத்துட்டேன் நான் அப்படின்னு. அந்த அளவுக்கு மாஸ் க்ரியேட் பண்ணியிருக்காப்புல. கூட ஊக்கப்படுத்துறது தானே. வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஒருவேளை கட்சியுடைய 2வது ஆண்டு விழா இல்லை 2026 தேர்தலில் நல்லா சந்தித்து ஒரு பலமான கட்சியாக சில இடங்கள்லாம் ஜெயிச்சாங்கன்னா சொன்ன மாதிரி இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் கூட கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். நம்ம சார் ஃபோட்டோ வாங்கிக்க நம்மளும் வெள்ளிக்காசு சார், ஒரு வெள்ளிக்காசு ஒன்று அடிச்சிருவோம் சார். எதுக்கு? உங்கள் ஃபோட்டோ போட்டு ஒரு வெள்ளிக்காசு அடிச்சுட்டு நாங்கள் ஒரு 10 பேருக்கு ஏங்க நாங்கள் கட்சியாக ஆரம்பிக்கிறேன். உங்கள் ரசிகர் மன்றம் ஏதாவது ஆரம்பிச்சு? ஒன்றும் கிடையாது. நான் பாட்டு வந்து பேசிட்டு கேமரா முன்னாடி பேசிட்டு போயிட்டு இருக்கேன் நான். ஆமாம், நல்லா தானே போயிட்டு இருக்குன்ற கதையாக போயிட்டு இருக்காது சார். அடுத்து வந்து தாவேகாவை ஒரு பெரிய கட்சியாக அங்கீகரித்து இப்போ வர்ற ரிப்பப்ளிக் டேக்கு டீ பார்ட்டிக்கு கவர்னர் அவர்கள் வந்து கூப்பிட்ருக்காரு. இது மோஸ்ட்லி பெரிய கட்சிகள்னால் ஆளும் கட்சி வந்து எப்பயுமே அதை வந்து புறக்கணிச்சிருவாங்க. பட் இந்த தடவை தாவேகாவிலேருந்து விஜய் அவர்கள் போகிறதுக்கோ இல்லை புஷி ஆனந்த் அவர்கள் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கா? தாவேகாவை கூப்பிட்டுருக்காங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் அது தாவேகாவை கொடுத்துருக்கு, அழைப்பு விடுத்திருக்காரு கவர்னர். வந்து மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் போவாரா அல்லது வந்து புஷி ஆனந்த் அனுப்பி வைப்பாரா அப்படின்னு இதுவாக இருக்குது. அது கூப்பிட்டதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா கட்சியினுடைய கொள்கை விழுப்புரத்தில் விக்ரவாண்டியில் பேசுகிறப்ப வந்து மாநிலத்துக்கு கவர்னர் தேவையா அப்படின்ற ஒரு விஷயம் பேசுகிறவங்க தேவையில்லைன்னு சொல்லி பேசியிருந்தாங்க சார். 11வது கொள்கையே அது தேவையில்லைன்னு பேசியிருந்தாங்க. ஆமாம், தேவையானது கூட தேவையில்லைன்னு பேசியிருந்தாங்க. தேவையில்லையான்னு பேசிட்டு அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திற்கு கவர்னரை பார்த்து ஒரு மனு கொடுத்தாரு. மனு கொடுத்த பிறகு கவர்னரே ஓகே நீங்கள் வாங்க டீ பார்ட்டியில் கலந்துங்க ஒரு குடியரசு அப்படின் பொழுது எனக்கு தெரிஞ்ச விஜய் கலந்து கொண்டால் அவருடைய அரசியல் நாங்கள் எல்லாருக்கும் பொதுவானவர் தான். நாங்கள் எல்லோரும் கூப்பிட்டா ஓகே, என்ன ஒன்று ஒரு முத்திரை குத்திடுவாங்க வந்து. ஆமாம் போனால் கண்டிப்பாக குத்திடுவாங்க. அதெல்லாம் வந்து அப்படிலாம் எதிர்பார்த்தா அரசியலே பண்ண முடியாது. வந்து இந்த விமர்சனங்கள் முத்திரைகள் இதெல்லாம் வரதான் செய்யும். வந்து ஜெயிக்கு இல்லாத விமர்சனங்களா ஒரு மதிச்சு ஒரு கவர்னர் கூப்பிட்றாரு, போக வேண்டித்தான். வந்து போய் கலந்துக்க வேண்டித்தான்.
அது சொன்ன மாதிரி அது விஜயோடைய முடிவு, அது என்ன முடிவுன்னு தெரியல. சார் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி வேங்கை வயலுக்கு அடுத்த பயணம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து அடுத்து அங்கே தாண்டா நாங்கள் வந்து ஃபயரோட போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து அதுக்கான முற்றுப்புள்ளி மாதிரி இவங்க தான் குற்றம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற முறையில் வந்து 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, விஜய் அங்கே போகிறேன்னு சொன்னதால தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு, இத்தனை நாளாக இது நடந்ததா, அவர் அங்கே போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிஎம்கேவுக்கு ஒரு ப்ளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? இப்போ வந்து அரிட்டாப்பட்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் டங்ஸ்டன்ட் இது வந்து வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த விஷயம் இது வந்து ஆளும் கட்சிக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்குமா, இல்லை விஜய் அவர் சொன்னதால தான் இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்? வேங்கை வயலில் ஒரு குடிநீரில் மலம் கலக்கப்பட்டு அது பெரும் பேசுபொருளாக மாறி இந்திய அளவில் பேசும் குற்றவாளி ஏன் கண்டுபிடிக்கல இவ்வளோ நாளா அப்படின்னு பெரிய இது இருந்தது. பரந்தூருக்கு வந்துட்டு அடுத்து வேங்கை வயலுக்கு தான் விஜய் போக போகிறார் அப்படின்ற ஒரு டாக் இருந்தது. அஃபிஷியலாக அவங்க அறிவிக்கலை அப்படின்போது நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு 3 பேரை வந்து குற்றவாளி என்று சந்தேகத்தின் பேரில் அவங்க வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் ஏன் நீங்கள் அதை வந்து விசாரணையில் கண்டுபிடிக்காது, இப்போ விஜய் வராருன்னு தெரிந்த பிறகு ஏன் போகிறீங்க அப்படின்ற மாதிரி சமூக ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இதுவும் ஒரு விஷயமா இருக்கும். இந்த பரபரப்பு கொஞ்சம் ஃபோர்ஸாக ரைட்டு உள்ளே இறங்கி வேலை பாருங்கள் அப்படின்னு. அதுக்கான காரணம் என்னென்னா அதே பரந்தூர் மக்கள் சொன்ன ஒரு விஷயம் தான். இப்போ வேங்கை வயலுக்குள் போனால் அங்கேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து ஒரு பெரிய பரபரப்பாகும், அது தேசிய அளவில் பேசப்படும், இல்லை வந்து இப்போ அடுத்தடுத்த செய்திகளாக மாற்றப்படும்னு அந்த விஷயத்துக்கு தற்காலிகமாக இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க. வந்து விசாரணையில் இருக்காங்க. விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். சார் இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு 3000 பேரோ, அது எக்ஸாக்டாக கணக்கு என்னன்னு தெரியல, 3000 பேருன்றாங்க. 3000 பேர் வந்து டிஎம்கேல இணைஞ்சிட்டதாக ஒரு நியூஸ் வந்தது சார். இவங்க வந்து தமிழ் தேசியத்தை விரும்பினவங்க, இவங்க ஆப்போசிட்டாக இருக்க டிஎம்கேல இணைஞ்சிட்டாங்க. பட் இவங்களுக்கு தாவேகாவில் இணையறதுக்கு விருப்பம் இல்லாமல் டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, மேபி இப்போ நாம் தமிழர்லேருந்து தாவேகாவில் கூட போகலாம். நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேர் அங்கே போனது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, ஒரே ஒரு விஷயம் சைமன், வந்து என்னைக்கு வந்து தம்பின்னு சொல்லிட்டு மறுநாள் போட்டு நீங்கள் ஒருத்தனை போட்டு அடி நடிக்கிறீங்கன்னா அது கட்சிக்குள்ளேயே பெரிய சலசலப்பாகி போச்சு. கட்சிக்குள்ளேயே ஒரு இதுவாகி போச்சு. ஒன்று விஜய் ஏதாவது உங்களை விமர்சனம் பண்ணி பேசியிருக்கணும், விஜய் ஏதாவது திட்டி இருக்கணும், இவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தம்பி நிற்கிறாரு, அவரை மேடை ஏற்றுவார், தோளில் கை போடுவார், அண்ணனும் நானும் தான் வந்து சேர்ந்து பயணிக்க போகிறோன்னு ஏதோ ஒன்று நினச்சிருக்காருன்னு இவர் நினச்சிருக்காரு போல. மறுநாள் இல்லைன்னு கண்டமேனிக்கு பேசுறது போச்சு. உட்கட்சியில் அவங்க கட்சியில் இருந்தவங்களுக்கே வெறுப்பாகி போச்சு. அடுத்தடுத்து சீமானுடைய போக்கு பேச்சு இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பாகி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. சரி, தாவேகாவில் போகிறத விட ஆளும் கட்சி இங்கே போனோம்னா நமக்கு வந்து ஆளும் கட்சியில் போனோம்னா வந்து ஏதாவது ஒரு அதனால ஒரு பலன் உண்டு, பெரிய பலனாக உண்டு அப்படின்னு அவங்க போயிருக்காங்க. வந்து அதில் ஒன்றும் இல்லை, மேபி தாவேகாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வந்து நாம் தமிழர் ஒரு கட்சி இருக்கான்னு கூட எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. ஆமாம் சார், எப்பயுமே நம்ம வந்து நாம் தமிழர் ரிலேட்டடாக ஆப்போசிட்டாக பேசிட்டாங்கன்னா உள்ளே புந்து கமெண்ட்டில் செஞ்சுருவாங்க. பட் இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. அவர் வந்து என்னென்ன பண்ணார், ஃபோட்டோ மாற்றினது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது. அடுத்து வந்து பிரபாகரனோட அண்ணனோட பையனே வந்து பேசினது ஒரு இஷ்யூ வந்தது. இந்த மாதிரி தொடர்ந்து அவருக்கு வந்து எல்லாமே நெகட்டிவ்ஸாகவே வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து முட்டு கொடுக்குற மாதிரி யாருமே பேசலை. எல்லாருமே வந்து அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசுவாங்க. வந்து இப்போ சங்ககிரி ராஜகுமார்ன்ற வெங்காயம் படத்தினுடைய இயக்குனர் ரொம்ப தெளிவாக பேசுகிறாப்பு. நீங்கள் ஒரு பொய் சொல்கிறதா அந்த ஒரு பொய் சொல்கிறவனுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். ரொம்ப தெளிவாக ஆரம்பித்து நான் வந்து தமிழன் டிவியில் இருந்தேன், செங்கோட்டையன் ஒருத்தர் வந்தார், அந்த அவருடைய நண்பர், அவர் ஒரு ஃபோட்டோ கொடுத்தாரு, அதை லே அவுட் பண்ணி கொடுத்தேன், லே அவுட்டு இந்த சிஸ்டத்தில் பண்ணி கொடுத்தேன், எதுக்கு நான் லே அவுட் இதை பண்ணி கொடுக்குறீங்கன்னாரு. அவரை வந்து ஒரு குஷிப்படுத்துறதுக்காக, அவருடைய இதுக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக பண்ணேன்னு. அதுதான் இவ்வளோ காலம் இருந்துக்கிட்டு வந்தது. அவர் பெரியாரை தொட்டதுனால நான் வந்து அதை பேச வேண்டிய ஒரு இது வந்துச்சு. ஏன்னா நான் வந்து பெரியாருடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவன், வெங்காயன் படம் அதுக்காக தான் எடுத்தேன்னு தெளிவாக ஒரு பேச்சு இருக்குது. நீங்கள் பொய் சொல்கிறது தான், எனக்கு பொய் சொல்கிறதுக்கான நோக்கம் எனக்கு என்ன இன்னும் கிடையாது. வந்து இவ்வளோ நாள் ஏன் பேசலனாலும் இதுதான் காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ பிரபாகரனுடைய அண்ணன் மகனே சொல்லிட்டார் அப்படின்னு மதுரை ஏர்போர்ட்டில் ஒரு நிருபர் கேட்கும்போது அவர் நிருபர் மேலே வந்து இது பண்ணுறாரு, வந்து அவர் அண்ணன் மகனாக இருந்தால் என்ன அப்படின்னு. அதனால் அவருடைய ஒரு மதுரை ஏர்போர்ட்டில் ஒரு மாதிரி பேசுகிறாரு, சென்னை ஏர்போர்ட்டில் வேறு மாதிரி பேசுகிறாரு. இப்படியா இருந்தால் இது மாதிரி தான் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பிஜேபிக்கும் பிச்சின் ஓட தான் செய்வாங்க. அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.